சாப்பிட்றோம்னு வச்சுக்கோங்க, அந்த மருந்தை மட்டுமே நம்ம சாப்பிட்றதில்லை, அது கூட கொஞ்சம் தேனையும் கலந்து தானே சாப்பிடுறோம். அதே மாதிரிதான் இந்த தமிழ் வீடியோல அப்பப்போ இங்கிலீஷ் வேர்ட்ஸ் வரும். தேனோட மருந்து கலந்து சாப்பிட்றதா நினைச்சு அதையும் கத்துக்கிட்டீங்கன்னா 2 லாங்குவேஜ் பிராக்டிக்கல் லைஃபுக்கும் சரி அபிஷியல் லைஃபுக்கும் சரி கண்டிப்பா தேவைப்படுது. ஸோ இந்த 2ஐயும் கலந்து உண்போமே, கலந்து பருகுவோமே. போகலாம். தமிழ் எழுத்துக்கள் ஏற்கனவே நம்ம அப்லோட் பண்ணியிருக்கிற வீடியோஸ்ல காமாச்சார வீடியோஸ், உயிர் எழுத்துக்கள், மெய் எழுத்துக்கள், உயிர்மை எழுத்துக்கள், இந்த வீடியோஸ்ல இருந்து நீங்க எழுத்துக்கள் எல்லாம் கத்துட்டு இருப்பீங்க. இப்போ இந்த எழுத்துக்கள் எல்லாம் சேர்த்து நம்ம எப்படி வாசிக்கிறது, அதுவும் எளிமையா எப்படி வாசிக்கிறது அப்படின்றத இனிமையா பார்த்து. நம்ம எல்லாருக்குமே பூ ரொம்ப பிடிக்கும் இல்லையா? அதனால பூல இருந்து ஆரம்பிச்சுக்கலாம். இதுதான் பூ. ஓர் எழுத்து, அழகான இனிமையான அனைவருக்கும் பிடித்த வாசனையுள்ள பூ. முதல் ஓர் எழுத்து சொல் என்னைக்குமே மறக்காது குழந்தைகளுக்கு. சரி, அடுத்த ஓர் எழுத்து சொற்கள் ஏதாவது ஒரு 10வது ஞாபகம் வச்சுக்க வேண்டாமா? சரிப்பா. பை, பை மேல் கை வை. அப்போ கை, பை, வை, இந்த 3ஐயும் சொல்லிடலாமா? கைய பை மேல வை. ஆன என்ன அர்த்தம்? பசு. பசு. மா, மாமரம். தா, கொடுங்கள். கொடுங்கள். ஆவிற்கு, பசுவிற்கு மாம்பழம், ஏதாவது பழம் கொடுத்தா நல்லது தானே? மாமரத்துல இருக்கிற பழத்தை தா கொடு. பசுவுக்கு மாமரத்துல இருக்க பழத்தை கொடு. ஈஸியா முடிஞ்சுடுமா? அடுத்தது தீ, நீ போ, தள்ளி போ. அங்க தீ இருக்கு, நீ தள்ளி போ. தீ, நீ, போ. அடுத்ததாக வா, போ, எதிர்ச்சல் மாதிரியும் நம்ம கத்துக் கொடுக்கலாம். அடுத்தது கோ, கோ என்றால் அரசன். அரசன், எஸ், அரசன், ராஜா அப்படின்னு சொல்லலாம். நீ ராஜாவா வா. நீ படிச்சுட்டு இருக்கீல்ல, தமிழ்ல நீ ராஜாவா இருக்க. நீ இத நல்லா கத்துக்கிட்டேன்னா நீ தமிழ்ல ராஜா, ராஜாவாக வா. நீ வாசிக்கும் போது கூட அப்படி இழுத்துட்டே வாசிக்க சொல்றது ஒரு டிப்பா நம்ம வச்சுக்கலாம், டிப்ஸ்னு வச்சுக்கலாம். அப்புறம் போக போக அவங்க வந்து சேர்த்து கத்துக்குவாங்க. அப்படி 2 எழுத்தை சேர்த்து கண்ணு பார்க்கணும், வாய் அட் த சேம் டைம்ல சொல்லணும் அப்படின்றத குழந்தைகளுக்கு புரியுற மாதிரி சொல்லிட்டு அவங்க மனசை தயார்படுத்திட்டு அதுக்கப்புறமா நம்ம அவங்கள வாசிக்க கத்து கொடுக்கலாம். 2 எழுத்தெல்லாம் கண்ணு பார்க்கணும். கண், கவி, கசி, கடை. ஒரு எழுத்திற்கும் அடுத்த எழுத்திற்கும் இடையில் மூச்சு வராமல் தொடர்ந்து சொல்ல வேண்டும் குழந்தைகளே. பழக பழக அது தன்னால வந்துடும் பாருங்களேன். முயற்சிப்போமா? நிறுத்தி நிதானமா வாசிச்சா போதும் குழந்தைகளே, எந்த அவசரமும் இல்லை. எங்க என் கூடவே படிச்சு பாக்குறீங்களா? கண், கவி, கசி, கடை, கல், களி, கதை. இதனை சேர்த்து சொல்லணும். கதை, கதை. பாருங்க, கா ஆரம்பிக்கக்கூடிய ஈரெழுத்து சொற்கள். கண், இதே இது கான், கால ஆரம்பிக்கக்கூடிய 2ஐயும் சேர்த்து கற்றுக் கொடுக்கும் பொழுது இன்னும் குழந்தைங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். பாருங்க, கண், கான், கவி, காவி, காவி, கசி, காசி, கடை, காடை, கல், கால், களி, காளி, கடை, காது, கடை, காலை. ஜாலியா இருக்கா? ஒத்த ஓசை சொற்கள், அதாவது ரைமிங் வேர்ட்ஸா கத்துக் கொடுக்கலாம். அது இன்னுமே அவங்களுக்கு ரொம்ப ஆவலாகவும் ஆர்வமாகவும் இப்ப குழந்தைகளுக்கும் சரி பேரண்ட்ஸுக்கும் சரி ஒரு சின்ன ரெக்வஸ்ட். அதாவது என்னன்னா, நம்ம கொடுக்கக்கூடிய டிப்ஸும் நம்ம கொடுக்கக்கூடிய வேர்ட்ஸும் ஒரு சில எடுத்துக்காட்டுகள் மட்டுமே தான். இதை வச்சுட்டு இதன் அடிப்படையில நீங்களும் சில வேர்ட்ஸ் கேதர் பண்ணி அந்த வார்த்தைகளா நீங்க குழந்தைகளுக்கு கொடுக்கும் பொழுது நல்லாவே குழந்தைங்க வருவாங்க. தொடங்கக்கூடிய எழுத்துக்கள், காவில் தொடங்கக்கூடிய எழுத்துக்கள், காவில் தொடங்கக்கூடிய 3 எழுத்துக்கள். இதுதான் ஒத்த ஓசை. இதே மாதிரி ஒவ்வொன்று கா முடிஞ்ச உடனே
ஞ, அடுத்தது ச, ட, இப்படி ஒண்ணுக்கும் ஒவ்வொரு நாள் வீடியோஸ் நான் போஸ்ட் பண்றேன். இன்னைக்கு கா இந்த ரெண்டையும் எடுத்துக்கிறேன். இத ஒரு எடுத்துக்காட்டா பயன்படுத்திக்கோங்க. வாசிக்கும் பொழுது ரொம்ப மீனிங்ல கான்சென்ட்ரேட் பண்ணிக்க வேண்டாம். இருந்தாலும் மீனிங் நீங்க இப்ப தெரிஞ்சுக்கோங்க. கசி அப்படின்னா கசிவு, லீக்கேஜ்னு சொல்லுவோம்ல, ஏதாவது தண்ணி சுட்டுறது கசிவு. காசி அதாவது ஊர்னு சொல்லுவோம்ல, அந்த காசி. கவி உங்களுக்கு தெரியும், மகாகவி, போயட் அப்படின்னு சொல்லுவோம், அறிஞன். சரி, காவி, காவின்றது காவி உடை, காவி நிறம்னு சொல்லுவாங்க. துறவிகள்லாம் காவி நிறம் உடை கொடுத்துவாங்க. கடை தெரியும். காடை ஒரு விதமான சிறிய பறவை. கல்கால் தெரியும். களி, களின்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு நம்ம சத்துக்காக களி மாவு வச்சு உருண்டை எல்லாம் செஞ்சு தருவாங்க வீட்டுல அம்மாங்க. அந்த களி சாப்பாடு ஒரு விதமான உணவு. காளி, காளி அம்மன். சரி, கதை உங்களுக்கு தெரியும், காது தெரியும். கலை ஒரு ஓவியம், சிற்பம், நடனம் எல்லாமே கலை. தமிழ் கத்துக்கிறது கூட ஒரு கலை தாங்க, கலைகள். காலை மார்னிங், ரொம்ப அதிகாலைன்னு சொல்லலாம். இப்போ நாம 3 எழுத்து சொற்கள் கத்துக்கலாமா? ஏற்கனவே நம்ம வாசித்த குழந்தைகளுக்கு தெரிந்த இதை படிச்சோம்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த தெரிஞ்ச விஷயத்துல இன்னும் ஒரு எழுத்து சேர்த்து இந்த வார்த்தைகளை உருவாக்கி இருக்க பாருங்க. கண்ணுன்னு இருக்கா, 3 எழுத்தா மாத்தும் பொழுது கண்டு. கவின்னு இருக்கா, கவிதை. உங்களுக்கு தெரியும், ஒரு எழுத்து சேர்த்துக்கோங்க, கவிதை. அடுத்தது கசின்னு இருக்கா, கசிவு. கடை இருக்கா, கடைசி. கல் இருக்கா, கல்வி. இப்படி நமக்கு ஏற்கனவே படித்த ஈரெழுத்து சொற்களோட ஒரு எழுத்தை சேர்த்து வார்த்தையாக மாற்றி கற்றுக் கொடுத்தா இன்னும் குழந்தைகளுக்கு ஆர்வமாக இருக்கும். ஏற்கனவே உனக்கு இது தெரியும், நான் ஒரே ஒரு எழுத்து சேர்க்கிறேன், நீ என்னன்னு சொல்லுன்னு கூட கேட்டு நம்ம படிக்க சொல்லலாம். கண்டு, கவிதை, கசிவு, கடைசி, கல்வி, கடுகு, கட்சி. சரி, அடுத்தது களி. ஏற்கனவே நமக்கு களி தெரியும், கழிவு. கதவு, கனி, கனினா பழம், கனிவு. கட்டு, கட்சி. கவனி, கம்பு. கற்று என்னது மேம்? கனிவு அப்படின்னா இரக்கம். ஒரு இனிமையா என்ன சொல்லலாம் அப்படின்னா பாருங்க, கட்டு காட்டு, கட்சி காட்சி. இது வந்து குறி, இது நெடி. க அப்படின்னு சொல்றது குறி, கான்னு சொல்றது நெடி. அப்ப குறிலை நெடிலையும் சேர்த்து சேர்த்து கத்துக் கொடுக்கும் பொழுது இன்னுமே இனிமையா இருக்கும் குழந்தைகளுக்கு நான் நம்புறேன். கட்டு காட்டு, கட்சி காட்சி. கவனி காதனி, கம்பு காலனி, கற்று காற்று. க வரிசை சொற்களும் கா வரிசை சொற்களும் நம்ம இன்னைக்கு பார்த்தோம். அடுத்தது அப்படியே படிப்படியா 4 எழுத்து சொற்களுக்கு போலாம். ஒரு எழுத்து, ஈரெழுத்து, 3 எழுத்து, பின்பு 4, 5 எழுத்துக்களுக்கு இன்னைக்கு நம்ம போகணும். பாருங்க, க வரிசை சொற்களும் கா வரிசை சொற்களும் எடுத்துருக்கேன். இதை எப்படி வாசிக்கணும்னா ஒரு எழுத்தா நிறுத்தி சொல்ல வைக்காதீங்க. 2 எழுத்தை சேர்த்து சொல்றதுக்காக நான் இங்க கோடு போட்டிருக்கேன். பார்க்கும் பொழுதே, கண்ணு பார்க்கும் பொழுதே 2 எழுத்தா பார்த்துதான் சொல்லணும். குழந்தைகள் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல என்ன செய்வாங்கன்னா ஒரு எழுத்தா தான் பார்ப்பாங்க. நீங்க அதுக்கு அலோ பண்ணாதீங்க. 2 எழுத்தா கண்ணு பார்க்கணும்ன்ற விஷயத்தை அவங்க கிட்ட சொல்லிடணும். குழந்தைகளே நீங்க நல்லா கவனிச்சுக்கோங்க. மிஸ் என்ன சொல்றேன்னா இந்த 2 எழுத்தை சேர்த்து உங்க கண்ணு பார்க்கணும். 2 எழுத்தை சேர்த்து தான் வாசிக்கணும். கங் அப்படின்னு தான் வாசிக்கணும். க இங் அப்படி வாசிக்க கூடாது. அப்ப படிக்கலாமா? கம் காரு அப்படிதான் வாசிக்கணும். அடுத்தது கன கூ, கனகு. கண் நாடி, நான் எடுத்துட்டு டிய சேர்த்துக்கணும். இப்படி நம்ம சாதாரணமா படிக்கணும். க இன் நா டி இப்படி சொல்லக்கூடாது. க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூச்சை விடக்கூடாது. கண் நா இழுத்துட்டே டி சொல்லிடணும். இப்படி வாசிச்சா இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இந்த டிப்ஸை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு இனிமே வாசிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும்.
ஞாபகத்துல வச்சுக்கோங்க, ரெண்டு ரெண்டு எழுத்தாதான் கண்ணு பார்க்கணும், ரெண்டு எழுத்து சேர்த்து தான் வாய் சொல்லணும். காதி எப்படி சொன்னேன்? எனக்கு ஒருவேளை இது அந்த குழந்தைகளுக்கு முதல்ல இது ரெண்டையும் சேர்த்து வாசித்தே கஷ்டமா இருந்தா கூட அப்படி கையை இழுத்துட்டே வர சொல்லுங்க. காகி தம், காகிதம். நிறுத்தி நிதானமா சொன்னாவே வந்துடும். கண்டு பிடி வந்துருச்சா? க இன் டு பி டி அப்படி வேண்டாம். மொத்தமா தனித்தனியா சொல்லி மொத்தமா சொல்றதும் வேண்டாம். ரெண்டு ரெண்டு எழுத்தா சொல்லி பார்க்கலாமா? கண் டு பிடி, கண்டு பிடி அப்படி சொல்லிடலாம். நீங்க முயற்சி செஞ்சு பார்க்கலாமா? செஞ்சுதான் பார்ப்போமே. ka-kaa முடிஞ்சது. அடுத்தது கி, அதுக்குண்டான எழுத்துக்களோட அடுத்த வீடியோ வரும். எல்லாரும் பார்த்து பயன்பெற்றுக் கொள்ளுங்க.